இப்போ வந்து ஃபிபனாசி சீரிஸ் யூஸிங் பைத்தான். ஓகே, ஃபிபனாசி சீரிஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தாலும். ஓகே, சீக்வன்ஸ் வேர் ஈச் நம்பர் இஸ் சம் ஆஃப் டூ ப்ரெசிடிங் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 and 1. ஓகே, ஃபிபனாசி சீரிஸ்னால் என்னென்னா, இப்போ இது ஒரு ஃபிபனாசி சீரிஸ். ஓகே, இது ஃபிபனாசி சீரிஸ் ஃபஸ்ட்டு 10 ஃபிபனாசி சீரிஸ். ஓகே, ஃபிபனாசி சீரிஸ் ஸ்டார்டிங் எப்பயுமே 0 and 1 எப்பயுமே இருக்கும். ஓகே, தேர்ட் நம்பர் எப்படி இருக்குன்னா, அது முன்னாடி இருக்க 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கும். இப்போ 0வையும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் இந்த 1 வந்துருச்சா? ஸோ இப்போ 2 வரணும், என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பர் ப்ளஸ் பண்ணணும். இந்த நம்பரையும் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணோம், 2 வந்துருச்சா? சரி, இப்போ 3 ஒன்று என்ன பண்ணணும்? இந்த 1ஐயும் இந்த 2வையும் ப்ளஸ் பண்ணணும். சரி, அப்புறம் 5 ஒன்று என்ன பண்ணணும்? இந்த 2வையும் 3யும் ப்ளஸ் பண்ணால் 5. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபனாசி சீரிஸ். ஃபிபனாசி சீரிஸ்னால் எ சீக்வன்ஸ் வேர் ஈச் நம்பர் இஸ் இஸ் சம் ஆஃப் டூ ப்ரெசிடிங் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 and 1. ஓகேவா? ஃபிபனாசி சீரிஸ்னால் ஸ்டார்டிங் எப்பயும் 0 and 1 இருக்கும். ஓகே, தேர்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த 0வையும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் வரதான் தேர்ட் நம்பர். சரி, அதுக்கடுத்த நம்பர் என்னென்னா, இந்த 1ஐயும் 2வையும் ப்ளஸ் பண்ணால் வர நம்பர் தான் அதுக்கு அடுத்த நம்பர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், ஃபிபனாசி சீரிஸோட இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு 10 ஃபிபனாசி சீரிஸ். ஓகே ஓகே இது வந்து எப்படி ப்ரோக்ராமில் பண்ணலான்னு ஒரு கான்செப்ட் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வந்து 0ன்னு வச்சுருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஏ 0, பி வந்து 1. ஓகே, ஏன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஸோ அண்டு 1. ஓகே, 0 and 1 இருக்கணும் எப்பயுமே ஸ்டார்டிங். ஸோ ஏல 0 வச்சுட்டேன், பியில் 1 வச்சுட்டேன். ஓகே, இப்போ அடுத்து சி வந்து என்னவாக இருக்கணும்? சி வந்து ஏ ப்ளஸ் பியாக இருக்கணுமா? ஓகே, சி வந்து ஏ ப்ளஸ் பியாக இருக்கணுமா? இப்போ அடுத்து என்ன ஆகணும்? ஓகே, அடுத்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ திருப்பி என்ன ஆனால் நம்மளுக்கு வந்து 2 வர வைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 0 வந்து ஏவாக இருக்குது, அடுத்து பி வந்து 1ஆக இருக்குது. இப்போ சியோட வேல்யூ 1 ஆயிரும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1 அண்டு சியோட வேல்யூ 1 இப்போ இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, இப்போ இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணுமா? ஓகேவா? இதே கான்செப்ட் வச்சே ப்ளஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பியும் சியும் ப்ளஸ் பண்ணணுமா? ஸோ என்ன பண்ணலான்னா, ஏல வந்து பியோட வேல்யூ கொடுத்துட்டேன். ஓகே, பி இப்படி கொடுத்து என்ன ஆகும்னா, ரைட் சைடில் இருக்க வேல்யூ ஏக்கு போயிடும். ஓகே, ரைட் சைடில் இருக்க பி இருக்குது, ரைட் சைடில் வந்து பியோட வேல்யூ இப்போ 1 வந்து ஏக்கு போயிடும். அடுத்து என்னென்னா, பியோட வேல்யூ சி. ஓகே, இப்போ சியோட வேல்யூ ரைட் சைடு இருக்க வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்க வேரியபிளுக்கு போயிடும். இப்போ சியோட வேல்யூ என்ன? 1. இப்போ இந்த 1 வந்து பிக்கு போயிடும். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ என்ன? ஏ ப்ளஸ் பி. ஓகே, திருப்பி இந்த இது ப்ளஸ் பண்ணுறேன், மாற்றிட்டு ஒரு டைம் ப்ளஸ் பண்ணுறேன். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ ஆன்சர் 2. ஏன்னா ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? ஏ 1, பி 1, ஸோ 2. ஸோ திருப்பி அதே மாதிரி இதே யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பியோட வேல்யூ ஏக்கு போயிடும், சியோட வேல்யூ பிக்கு போயிடும். ஓகேவா? பியோட வேல்யூ ஏக்கு போயிடும். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ 1. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ 1 ஆயிரும். ஓகே, அப்புறம் சியோட வேல்யூ 2, இப்போ பியோட வேல்யூ 2 ஆயிரும். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு போட்டிருக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 1, பியோட வேல்யூ வந்து சி. ஓகே, பி ஈக்குவல் டு சின்னு போட்டிருக்கேன்னா, இப்போ பியோட வேல்யூ 2. ஸோ சி ஈக்குவல் டு சி ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏ வந்து 1, பி வந்து 2, ஸோ ஏ ப்ளஸ் பி, சி வந்து 3. ஓகேவா? இப்போ இதேமாரி இந்த இதை அப்படி திருப்பி போட்டே போனால் ஆன்சர் வந்துடும். இப்போ திருப்பி இதே தான் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? கரெக்டாக? இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ஏவோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? பியை தூக்கிட்டு வந்து ஏல போடுறோம். இப்போ பியோட வேல்யூ 2. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். அப்புறம் சியை தூக்கிட்டு வந்து பியில் போடுறோம். ஓகேவா? சியோட வேல்யூ 3. ஓகே, இப்போ இந்த ஈக்குவல் டு கொடுத்தா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரைட் சைடில் இருக்க வேல்யூ எடுத்து லெஃப்ட் சைடில் போட்டுரும். அதுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ சியோட வேல்யூ 3, இப்போ பியோட வேல்யூ 3 மாறிடும். இப்போ ஏவோட வேல்யூ பியா, பி வந்து 2. அப்புறம் பியோட வேல்யூ சி வந்து என்ன? 3. ஓகேவா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அவுட்புட்
இந்த ஏக்கு வந்து வேல்யூ 2, இந்த பிக்கு வந்து வேல்யூ 3. சிக்கு என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணுமா, a ப்ளஸ் பி. ஓகே, ஸோ c ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 5, 2 ப்ளஸ் 3 5. c ஈக்குவல் டு a ப்ளஸ் பி. ஸோ 2 ப்ளஸ் 3 5. ஸோ திருப்பி இதை பண்ணிட்டு வரலாம். ஓகேவா, திருப்பி பண்ணால் அதே தான் வரும். இது வந்து ஃபார்வர்டில் கூட வேலை முடிச்சு. இதை மட்டும் திருப்பி திருப்பி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் ஃபிபனாச்சி சீரிஸ் சீக்வன்ஸ் நம்மளுக்கு வந்துடும். பட் ஃபார்வர்டில் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ நம்ம போடலாமா. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஏ வந்து 0, பி ஈக்குவல் டு 1. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன்னா ஏவையும் பியும் ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, பிரிண்ட்டு கொடுத்துட்டு ஃபார் எது எதுக்குன்னா எனக்கு வந்து எத்தனை சீரீஸ் வரணுங்கிறது ஃபார்முலா போடுறேன். ஓகே, ஒரு டைம் அப்படி போடுறதுக்கு போல நான் ஃபார்முலா ஒட்டுக்காக போட்டுருவேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஓகே 10. ஓகே 10 என்ன 10 டைம்ஸ் நடக்கும், 0 to 9. அப்புறம் லூப் வந்து 10 டைம்ஸ் நடக்கும். இப்போ ஏ ஈக்குவல் டு பி. ஓகே, ஏ ஈக்குவல் டு பி. அப்புறம் பி ஈக்குவல் டு சி. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சி டிக்ளேரே பண்ணலையா, பட் ஆனால் சியை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சியை டிக்ளேர் பண்ணிக்கலாம். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி. இந்த இடத்துல பிரிண்ட் சி. ஓகே, இப்போ ரன் பண்ணலாமா. அவுட்புட் என்ன வந்து பார்த்துடலாமா. ரைட் சைடு வச்சுக்கிறேன். ஓகே 0 1 இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே பிரிண்ட் பி. 0 1 1 2 3 5 8 13 21 34 55 89. ஓகே, இது வந்து எத்தனையோட சீரீஸ்னால் 1. இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ வந்து 12 எலமெண்ட் இருக்குது. ஓகேவா, பட் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் 10 தான் வேணும். ஸோ இந்த இடத்துல எத்தனை வேணுமோ அத்தனை இந்த இடத்துல நமக்கு வந்து 12 வந்துருச்சா, பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 தான் வரணும்னு வச்சுக்கலாம். ஓகே, 10 தான் வரணும்னா இங்கே வந்து எப்பயும் -2 கொடுக்கணும். ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துல ஏபி வந்து ஃபஸ்ட்டே நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 2 வந்து இங்கே மைனஸ் பண்ணிடுறோம். அப்போனா ஃபார் லூப் வந்து 8 டைம்ஸ் தான் ரன் ஆகும். 0 to 8, 0 to 8னா 8 எடுத்துக்காது, 0 to 7. ஸோ அப்போ 8 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 எலமெண்ட் தான் இருக்குது. ஃபிபனாச்சி சீரிஸ் கரெக்டாக வந்துருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 1. ஓகே, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 1 வந்துருச்சா. அப்புறம் 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் 2 வந்துருச்சா. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 3 வருமா. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 1ஐயும் 2ஐயும் ப்ளஸ் பண்ணால் 3 வருமா. அப்புறம் 2ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் 5 வருமா. அப்புறம் 3யும் 5யும் ப்ளஸ் பண்ணால் 8 வருமா. அதேமாதிரி லைனாக போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல இப்போ வந்து ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கோமா. ஸ்டாட்டிக்னா ஒரே இந்த 10 மட்டும் தான் வேலை செய்யும். இப்போ நான் வந்து எனக்கு வேண்டிய சீரீஸ் எடுத்துக்கணும். ஓகே, அப்போனா என்னென்னு போட்டு இன்ட் இன்புட். ஓகேவா, என்டர் த சீரியஸ் கவுண்ட். ஓகே, இந்த இடத்துல என்ன போட்டோம்னா இந்த எண்ணெய் கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஓகேவா, எண்ணெய் போட்டால் அத்தனையும் நடக்கும். பட் நம்ம ஏபி முன்னாடியே பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ n-2 பிரிண்ட் பண்ணுறோம். என்டர் த கவுண்ட். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 இது இருந்தால் போதும் இப்போதைக்கு. ஸோ 0 1 1 2 3 5 8 13 21 34 தான் ஃபஸ்ட்டு 10 ஃபிபனாச்சி சீரிஸ். இப்போ இந்த இடத்துல 20 கொடுக்குறேன். 20 ஃபஸ்ட்டு 20 ஃபிபனாச்சி சீரிஸ் எனக்கு வரும். 0 1 1 2 3 5 8 13 21 இதெல்லாம் சேர்த்து 20 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இது ஃபஸ்ட் 20 ஃபிபனாச்சி சீரிஸ். இந்த இடத்துல ஏன் வந்து n-2ன்னு போட்டோன்னா ஆல்ரெடி இங்கே ஏபி தனியாக வெளியே பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இங்கே n-2ன்னு போட்டேன். ஸோ ஏபி பிரிண்ட் பண்ணாமல் இங்கே பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா திருப்பி எனக்கு ஏபி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் உள்ள ஃபார்லுக்குள்ளே போட்டால். ஸோ அதனாலே நான் ஏபி வெளியே பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே n-1 கொடுத்துட்டேன். ஓகேவா, இதுதான் ஃபிபனாச்சி சீரிஸ். இதை பைத்தானில் வேறு மாதிரி போடலாம் ஈஸியாக. இது வந்து சாப்பிங் சொல்லுவாங்க. பியில் இருக்க வேல்யூவை ஏல வச்சாச்சு, சியில் இருக்க வேல்யூவை பியில் வச்சாச்சு. இதை வேறு மாதிரி போடலாம். இதுவும் சேம் தான். Ctrl+C. இதுவும் சேம் தான்.
A, B equal to B, C. B, C. ஓகே, இப்போ ஏக்கு வேல்யூ என்ன வரும்னா பி வந்துடும். ஓகே, இந்த பிக்கு வேல்யூ என்ன வரும்னா சி வந்துடும். புரியுதுல்ல? எப்படின்னா A, B ஈக்குவல் டு B, சின்னு போட்டால் ஏவோட வேல்யூ இந்த ஏவும் இந்த பியும் இது கலர் கொடுத்துட்டா ஓகேவா. இந்த பியில் இருக்க வேல்யூ ஏக்கு போயிடும், இந்த சியில் இருக்க வேல்யூ பிக்கு போயிடும். ஓகேவா, இது பேர் ஷாப்பிங். இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். ஓகேவா, இப்படியும் பண்ணிக்கலாம், நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்க. நான் வந்து செகண்ட் ஒன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது போல் இது மாற்றிடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? என்டர் த கவுண்ட் 10. ஃபஸ்ட்டு 10 சீரிஸ் வந்துடுச்சா? அடுத்து 11. 11னா 55 வரையும் வந்திருக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு 30 ஃபிபனாசி சீரிஸ் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, என்டர். ஃபஸ்ட்டு 30 ஃபிபனாசி சீரிஸ் இதுதான், ஈஸி தான். என்ன பண்ணுறோன்னா 0, 1 இனிஷியலாக வச்சுக்கிறோம். ஒரு டைமும் கடைசி 2 நம்பர் ஓகே கடைசியாக வந்தது ப்ளஸ் பண்ணுறோம். 0, 1 ப்ளஸ் பண்ணால் 1, அப்புறம் 1, 1 ப்ளஸ் பண்ணால் 2, அப்புறம் 1, 2 ப்ளஸ் பண்ணால் 3, அப்புறம் 2, 3 ப்ளஸ் பண்ணால் 5. இப்படி இதில் லைனை இதில் பார்த்தா புரியும் நம்மளுக்கு. 0, 1 ப்ளஸ் பண்ணால் 1, அப்புறம் 1ஐயும் 1 ப்ளஸ் பண்ணால் 2. ஈஸி. ஜஸ்ட்டு ஸ்வாப் மட்டும் பண்ணுறோம், முடிச்சிடலாமா? ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஃபிபனாசி சீரிஸ்.